Praise the Lord. ஒவ்வொருவரையும் இங்கு அருமனை பிரார்த்தனை விழாவில் பார்ப்பது மிகப்பெரிய சந்தோஷம். இன்று இயேசுவும் கூட உங்களை பார்க்கும் பொழுது மிகவும் பெருமிதம் கொள்ளுகிறார். அவர்கள் பிள்ளைகளாய் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். நாம் சேர்ந்து அவரை அனுபவிக்க போகிறோம். அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா? இயேசு சாமியை பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறீங்களா? ஏசப்பாவின் தொடுதலை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறீங்களா? நம் மத்தியில் ஏற்கனவே இறங்கி இருக்கிறார். அவர் கரம் உங்கள் மீது இருக்கிறது என்று தைரியமாக கேளுங்கள். என்ன வேண்டுமென்றாலும் கேளுங்கள். தகப்பனாய் பிள்ளைகளுக்கு ஊட்டி விடும்படி அவர் வந்திருக்கிறார். சிறந்ததை கொடுக்க போகிறார். நல்ல தைரியமாக சிறந்ததை இயேசு சுவாமியினிடம் நாம் இன்று பெற்றுக்கொள்வோம். நம் தகப்பன், நம் பிதா, அன்பானவர் உங்களுக்கு போஷிக்கும்படி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றும் எங்களை குடும்பமாக மீண்டும் அழைத்த ஷலோம் ட்ரஸ்டின் தலைவர்களாகிய தேவ மனிதர்கள், பிரதர் சிங், பிரதர் ஸ்டீஃபன் மற்றும் அனைத்து தலைவர்கள், உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். போதகர்கள் அனைவரும், தெய்வ மனிதர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் சேர்ந்து வந்து ஏசப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். யாரை பார்க்க வந்திருக்கிறோம்? ஏசப்பாவை பார்க்க வந்திருக்கிறோம். அவரை அழைப்போமா? பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பெரிய மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். பேசும் சுவாமி, பிரியமுள்ள சத்தத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். இனிமையுள்ள உம் குரலை கேட்க வந்திருக்கிறோம். உம் ஆசீர்வாதங்களை பேசி பேசியே எங்கள் மீது ஊற்றிவிடும் சுவாமி. உம் அற்புதங்களை எல்லாம் கரம் நீட்டி செய்யும் அப்பா. இந்த நேரத்தில் எங்களை உம்மிடம் ஒதுக்கி கொள்கிறோம் அப்பா. நாங்களும் நீரும் தான் ஆண்டவரே. என்னை ஒப்படைக்கிறேன். பேசும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். இன்று அற்புதங்களை கொண்டு வரும் விசுவாசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இதை பற்றி ஆண்டவர் நம்மை தியானிக்கும்படி அழைக்கிறார். யோவான் 11:40 சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்று உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் எழுப்பி அதை கனம் பண்ண வந்திருக்கிறார். அதன் மூலம் தேவ மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அந்த விசுவாசத்திற்கு ஈடான ஆண்டவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போறீங்க பிரியமானவர்களே. ஆண்டவர் அந்த விசுவாசத்தை எவ்வளோ தூரம் நாடி, எவ்வளோ நாட்கள் காத்திருந்து அவரை தேடி வந்த அந்த அருமையான விசுவாசத்தை கனம் பண்ணும்படி உங்களை தேடி வந்திருக்கிறார். அவர் மகிமை உங்கள் கண்முன்னாக விளங்க பண்ண, உங்கள் வாழ்வில் விளங்க பண்ண, உங்கள் ஊழியத்தில் விளங்க பண்ண, அற்புதங்களை செய்யும்படி கரம் நீட்டுகிறார். இப்படி அற்புதங்களை கொண்டு வரும் விசுவாசம், அற்புதங்களை கொண்டு வரும் விசுவாசத்தை பற்றி நம்ம தியானிக்க போறோம்.
ஆண்டவர் இப்படி 3 விதமான விசுவாசங்களை நமக்குள் வைத்து அந்த 3 வித விசுவாசங்களுக்கும் எப்படி பதில் கொடுக்கிறார் என்று நம்மை காண செய்ய போகிறார். 3 விதமான விசுவாசம் கொண்டவர்களா நீங்க ஆண்டவர் உங்களை நிரப்பி இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஒவ்வொன்றையும் ஆண்டவர் எப்படி கனம் பண்ணுவார், ஏன் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். முதலாவது, தீராத விசுவாசம். தீராத விசுவாசம், இதை நான் பிடிவாதமான விசுவாசம் என்று அழைக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசம்? பிடிவாதமான விசுவாசம். யாக்கோபு 1:2-4 வாசித்தோம்னா அதில் இதை பற்றி தியானிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. இதில் பாருங்க, இந்த விசுவாசத்தின் வழி பலவிதமான சோதனைகளில் அகப்படும், போராட்டங்களில் அகப்படும் ஒரு வழியாக தான் இருக்கு. என்ன பிரதர், ஆரம்பத்திலேயே இப்படி ஆரம்பிக்கிறீங்க என்று கேட்குறீங்களா? போராட்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக அகப்படும் ஒரு வழியாக இந்த விசுவாசம் நம்மை கொண்டு செல்கிறது. அதன் மத்தியில் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, இந்த வழியில நமக்கு இது ஒரு விசுவாசத்தின் பரீட்சை என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து கொள்ளுங்க. இந்த விசுவாசம் நமக்குள் என்ன உண்டாக்குது? ஒரு பொறுமை. பாடுகளின் வழியாக கடந்து செல்லும்படி ஒரு பொறுமையை நமக்கு உண்டாக்குகிறது என்று, இந்த விசுவாசத்தின் பரீட்சை நமக்கு உண்டாக்குது என்று அறிந்து கொள்ளுங்கள். இது நமக்கு தெரியலன்னா அந்த பாடுகளை அனுபவிக்கவே முடியாது, தாங்க முடியாது. அந்த பாடுகளால் முழுங்கப்படுவோம். ஆனால் இன்று தேவன் இந்த அறிவை நமக்கு கொடுக்கிறார். இந்த விசுவாசத்தின் பரீட்சையான வழி நமக்கு பொறுமையை கொடுக்கும். அதனால் என்ன சொல்லுகிறார்? அதை மிக சந்தோஷமாக எண்ணுங்கள். இல்லைன்னா சந்தோஷமாலாம் இருக்க முடியாது. பாடுகளை நம்ம சந்தோஷமாக சகிக்க முடியாது, சோதனையின் வழியை சகிக்க முடியாது. ஆனால் இந்த அறிவினால் நீங்கள் சந்தோஷமாக அந்த வழியில் கடந்து போங்க. இந்த விசுவாசத்தை உங்களுக்கு அளித்து அதில் பொறுமையை நான் உங்களுக்கு உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னும் 4வது வசனத்தை பார்த்தோன்னா, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. இந்த வழியில நீங்க பொறுமையோடு விசுவாசத்தினால் நடத்தப்பட்டு நீங்கள் செல்லும் பொழுது என்ன ஆகுது? நமக்கு ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூர்ணராய் இருக்கும்படி அது நம்மை நடத்துகிறது, நிறைவுள்ளவர்களாய் இருக்கும்படி நம்மை நடத்துகிறது. இந்த வழியில் நடக்கும் பொழுது நம் விசுவாசம் பூர்ணம் அடைகிறது. நிறைவுள்ளவர்களாய் நாம் ஆண்டவருக்குள்ளும் உருவாக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நிறைவுள்ளவர்களாய் பூர்ணராய் ஆண்டவருக்குள் உருவாக்கப்படுகிறோம். நம் உறவு ஆண்டவருக்குள் அப்படி உருவாக்கப்படுகிறது. இன்னும் அந்த பொறுமையானது பூர்ண கிரியையை செய்ய கடவுது. என்ன கிரியை? விசுவாசத்தையும் முழுமையாக்குகிறது. ஆனால் அந்த விசுவாசத்தினால் உண்டாகும் அற்புதத்தையும் காண செய்யும். நம் வாழ்வில் ஆண்டோடைய கிரியையை கொண்டு வரும். இப்படிப்பட்ட பூர்ண கிரியை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்மளும் நிறைவாயிருவோம் ஆண்டவருக்குள்ள. விசுவாசத்திலையும் பூர்ணமாக ஆகிவிடுவோம். ரொம்ப மெச்சோரானவன் சொல்லுவோம், நல்ல வளர்ச்சி பெற்றுவேன், நல்ல கரெக்டாக இருக்கிறான் எல்லாத்துலேயும் என்று சொல்லுவோம். அப்படிதான் ஆண்டவருக்குள் மெச்சோராக இருக்கும்படி, பூர்ணம் அடையும்படி விசுவாசம் நம்மை நடத்துகிறது. வேதத்தில் எரிகோ என்ற பட்டணத்தை விட்டு இயேசு வெளியே செல்லும் பொழுது அங்கே நாம் பார்க்கிறோம் ஒரு குருடர், ஏழையான குருடர், பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிற பர்த்திமேயு என்று ஒருவரை பற்றி பார்க்கிறோம். அவன் எல்லார்ட்டையும் போய் பிச்சை கேட்டுக்கிட்டு இருந்தான். யாராவது எனக்கு ஏதாவது இன்னைக்கு வாழ்கிறதுக்கு கொடுப்பீங்களா,
அப்பொழுது இயேசு அந்த இடத்துல கடந்து செல்கிறார் என்று அந்த பேச்சை அவன் காதார கேட்டான். கண்ணால் பார்க்க முடியலனாலும் காதார கேட்டு உடனே அவன் கூப்பிட்டான், இயேசுவே, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அந்த நேரத்தில் பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் அவனை அதட்டினார்கள். சும்மா இரு, பேசாம இரு, இயேசுவை டிஸ்டர்ப் பண்ணாது, அவருக்கு முக்கியமான வேலைகள் இருக்கிறது. உங்ககிட்ட போய் இன்னைக்கு பிச்சை போட்டுட்டு இருக்க முடியாது, உன்னை எப்படி பார்ப்பார், பேசாம இரு என்று அதட்டினார்கள். அமைதலாக்க முயற்சி செஞ்சாங்க. நமக்கும் கூட அப்படி யாராவது ஒரு குடும்பத்தினர் கூட நம்மை சொல்லலாம், சும்மா ஏசு ஏசுன்னாத பாரு, இன்னும் உன் வாழ்க்கையில் இன்னும் வியாதி இருக்குது, தோல்வி இருக்குது, இன்னும் பெருசா இன்னத்த பாக்கியத்தை நீ பெற்றுக்கொண்ட, ஏசு ஏசுன்னு சும்மா கத்தாத, அமைதலாயிரு, அமைதலாயிரு. நம் வாழ்க்கையில் உள்ளவர்கள் அப்படி அதட்டலாம். ஏசுன்னு பேர் பெற்றா பெருசா பெருகிருவியா, மேலே வந்துருவியா என்று சொல்லி அதட்ட முயற்சி செய்யலாம். பிரியமானவர்களே, தனிமையா இருக்கிறது போல இருக்கலாம், தனிமையா அவரை நான் கூப்பிட வேண்டியதா இருக்கேன்ட்டு நீங்க உணரலாம். அவர்கள் அதட்டினாலும் அந்த பர்த்திமேயும், ஏழையான குருடனான அந்த பர்த்திமேயும் என்ன சொன்னான்? இன்னும் அதிகமாய் உரத்த சத்தத்தோடு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று மீண்டும் மீண்டும் அவன் கத்தினான். மீண்டும் மீண்டும் அவன் இயேசுவை தேடினான். இயேசுவுக்கு முதலாவது தடவையே அவன் சத்தம் கேட்டது, ஆனாலும் பேசாமல் இருந்தார். இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கிறார். மீண்டும் அவன் கூக்குரலை கேட்ட பொழுது இயேசு சிரித்தார், நின்றார். வேதம் கூறுகிறது, அங்கு நின்றார். அவர் சிரித்தார். என் மகன் மீண்டும் என்னை அழைக்கிறான், விடாமல் என்னை அழைக்கிறான், விடாமல் என் மகா என்னை கூப்பிடுறா என்று சொல்லி உங்களை குறித்தும் அவர் சிரிப்பார், உங்களை குறித்தும் அவர் மகிழ்ச்சி அடைவார். விடாம என்கிட்ட கேட்கிறார், விடாம துரத்தி கேட்கிறார். அதுதான் இந்த விசுவாசம் நம்மை செய்ய வைக்கிறது. பிடிவாதமான விசுவாசம் இது. அவரை விடாம துரத்தி பிடிச்சு கேட்க வைக்கும் ஒரு விசுவாசம் இது. அப்பொழுது இயேசு அங்கு நின்றார். அவர் சொன்னார், அவனை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடுங்க. இயேசு அப்பொழுது அவனை வர சொன்ன பொழுது அங்கே எல்லா சீஷர்களும் சென்று, இன்னும் சுற்றி உள்ளவங்கெல்லாம் அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, பா, இயேசு உன் சத்தத்தை கேட்டு உன்னை அங்கீகரித்தார். அவ்வளோதான், அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இயேசு அங்கீகரிச்சிட்டா போதும், அற்புதம் செய்ய போகிறார் என்று அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. பா, வாப்பா, உன்னை கூப்பிடுறார், திடன்கொள், எழுந்துரு, உன்னை இயேசு அழைக்கிறார் என்று சொல்லி அவனை கூப்பிட்டுட்டு போனாங்க. அவன் என்ன பண்ணான்? இம்மீடியட்டா குதிச்சு அவன் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து இயேசுவினிடம் ஓடினான். அவ்வளோ ஒரு விசுவாசம் அவனை எழும்பி இயேசுவினிடம் ஓட செஞ்சது. இயேசு கேட்டார், உனக்கு என்ன நான் செய்ய வேண்டும்? நான் பார்வை அடைய வேண்டும் இயேசுவே என்று சொல்லும் பொழுது, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சுகத்தை அளித்தார். அவன் பார்வை அடைந்தான், உடனே பார்வை அடைந்தான். இயேசுவை பின்பற்ற தொடங்கினான், இயேசுவை பின்பற்ற தொடங்கினான். பாருங்க, இதில் இந்த விசுவாசத்தை இயேசு எப்படி கனம் பண்ணுகிறார் என்று பாருங்கள். பிடிவாதமான ஒரு விசுவாசம். அவரை துரத்தி அற்புதம் செய்யும் வரையிலும் அவரை பின்தொடர்வேன் என்று நம்மை பின்தொடர வைக்கும் ஒரு விசுவாசம். இது நீங்கள் அல்ல, நீங்க செய்ய முடியாது. ஒரு தடவை கேட்பீங்க, 2 தடவை கேட்பீங்க, அதட்டுவாங்க, அமைதலாரன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கே ஒரு துக்கம் வரும், நிறுத்திடுவீங்க. ஆனால் இந்த விசுவாசம் பொறுமை நமக்கு உண்டு பண்ணி நிறைவடையும் வரையிலும் நம்மை கொண்டு செல்கிறது. இந்த விசுவாசம் இயேசுவினிடம் நம்மை கொண்டு செல்கிறது. அவர் சொன்னார், அவனை என்னிடம் வர சொல்லுங்கள், என்னிடம் வர சொல்லுங்கள் என்று.
இந்த விசுவாசம் என்ன செய்கிறது? இயேசுவினிடம் உங்களை சென்று தங்கியிருக்கும்படி செய்கிறது. இயேசுவினிடம் உங்களை அழைத்து செல்கிறது. பிரியமானவர்களே, இதுதான் இந்த விசுவாசத்தின் விசேஷம். It makes us to be with Jesus. இயேசுவினிடம் இணையும்படி, தங்கியிருக்கும்படி உங்களுக்கு ஆவலை கொடுக்கிறது, உங்களை கொண்டு செல்கிறது. அவரோடே நீங்கள் தங்கியிருப்பீர்கள். அவர் இந்த விசுவாசத்தை வைத்து அவரிடம் உங்களை இழுத்துக் கொள்கிறார், தன்னிடம் தங்கும்படி இழுத்துக் கொள்கிறார். எனக்கும் சின்ன வயசில் 12 வயசில் தான் எங்கள் அம்மா அபிஷேகத்திற்கு என்னையும் என் தங்கச்சி ஷேர்னையும் ஜோம் பண்ண வச்சாங்க. அப்போது டெய்லி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க என்று ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி சொல்லி ஜோம் பண்ண வச்சாங்க. வல்லமை முகாம் என்ற ஒரு கூட்டம். டெய்லி எப்படியோ நாங்கள் கஷ்டப்பட்டு ஜோம் பண்ணோம். ஆனால் கொஞ்ச நேரத்தில் எங்களுக்குள்ளேயே ஒரு தெரியாத ஒரு ஆசை வந்துச்சு. டெய்லி 1 மணி நேரம் ஜோம் பண்ணோம். வல்லமை முகாமுக்கு சென்றோம். என் தந்தை, என் தாத்தா 2 பேரும் ஆவியானவரை பற்றியும் அவர் வரங்களை பற்றியும் சொன்னார்கள். தெய்வ மனிதர்கள் அபிஷேக நேரத்தில் அபிஷேகத்திற்காக ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என் தங்கையை முதலாவது அபிஷேகம் பண்ணார். அது என்னால் தாங்க முடியல. என்ன ஆண்டவரே சீட்டிங் பண்ணுறீங்க? என் தங்கச்சியை போய் முதல்ல அபிஷேகம் பண்ணுறீங்க. நான் தான் ஃபஸ்ட்டுன்னு தெரியாதா? வயசில் பெரியவன், என்னை உருவாக்கினவர் நீர் தானே, என் உள்ளந்தரியங்களெல்லாம் அறிந்திருக்கிறீரே, இப்படி செய்கிறீர். தாங்க முடியல, ஒரே வருத்தம் தான் வந்துச்சு. அவளை ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிட்டீர். என் தாத்தாவும் என் தந்தையும் பார்த்து சொன்னாங்க, கோவப்படாத, டென்ஷன் ஆகாத, ஆண்டவர் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் உனக்குள் இறங்கி அமர்ந்திருக்கிறார். உனக்குள் நீ கேட்டது போலவே இறங்கி இருக்கிறார். கேளு, அவர் உனக்குள் பெருகுவார், உன்னை நிரப்புவார். அந்த சந்தோஷம் உனக்குள் வரும் என்று அதை நான் விடாமல் 1 வருடம் முழுவதும் சிறிய மகனாகிய நான் ஆண்டவரிடத்தில் துரத்தி கேட்கும்படி ஆண்டவர் ஒரு விசுவாசத்தை உண்டு பண்ணினார். அந்த விசுவாசத்திற்கு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். விடாமல் ஆண்டவரே உம் ஆவியானவர் வேண்டும் 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 என்று தாகம் எனக்குள் பெருகினது. அவர் மீது பாசம், அவர் மீது நம்பிக்கை, மனுஷீகமான நம்பிக்கையே கிடையாது. தெய்வீக விசுவாசம், பிடிவாதமான விசுவாசம் எனக்குள் பெருகி தாகத்தை ஊற்றினது. 1 வருஷம் முழுசா எந்த இடம் போனாலும், நான் எங்கே ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும், வெளியே போகிறதா இருந்தாலும், ஜெப நேரத்திலேயோ எல்லா நேரங்கள்லையும் பரிசுத்த ஆவியானவரை, அவர் அபிஷேகத்தை கேட்டேன். இளம் வயதில் ஆண்டவர் 1 வருஷம் கழித்து என்னை இன்னொரு கூட்டத்தில் ஆஸ்திரேலியாவில் என் தந்தை மேடையில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் வல்லமையாய் எனக்குள் இறங்கினார். அந்த அளவில்லாத சந்தோஷத்தை அன்று நான் அனுபவித்தேன். என்னால் தாங்க முடியல, பேச முடியல, பசி இல்லை, ஆசை இல்லை. வெறும் இயேசுவின் நிறைவிலே மகிழ்ந்து இளைப்பாறினேன். அப்படிப்பட்ட பெரிய சந்தோஷத்தை ஆண்டவர் ஊற்றினார். என்னை காக்க வைத்து, இந்த விசுவாசத்தில் ஸ்திரப்பட வைத்து, அவருக்குள் நிறைவு பெற வைத்து, அவரை முழுவதுமாய் நான் தேடி சுமக்க, அவருக்குள் எனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தந்தார். இந்த பிடிவாதமான விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்குள்ளும் வைத்திருக்கிறார். இன்று அதை கனம் பண்ணி இயேசுவோடு முதலாவது தங்கும்படி நிறைவை கொடுக்க போகிறார். அதன் மூலம் இன்று ஆண்டவர் நீங்கள் கேட்கும் காரியத்திலும் அற்புதங்களை செய்ய போகிறார். அற்புதம் செய்வது அவருக்கு லேசான காரியம். பர்த்திமேயு, உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பார்வை வேண்டும் அப்பா, உன் விசுவாசத்தின்படி கடவது, பார்வையோடு செல் என்று சொல்லி அனுப்பினார். அவனோ இயேசுவை பின்பற்றியே போனான். இந்த விசுவாசம் அப்படி நம்மை அவரோடு நிற்கும்படி செய்கிறது. 2வதான விசுவாசம் என்னது? இது ஒரு பிளைண்ட் ஃபெய்த்னு நான் சொல்வேன். ஒரு குருட்டு விசுவாசம். கண்மூடி நம்ப வைக்கும் ஒரு விசுவாசம். அவரை சொல்வதை அப்படியே அவர் மீது நம்பி, அவர் வல்லமையை நம்பி, அவர் யார் என்பதை நம்பி விசுவாசித்து அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வைக்கிறது. மத்தேயு
21, 22 வசனங்களை வாசித்து பாருங்க. நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே அது ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த ஒரு குருட்டான விசுவாசம், இயேசுவின் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்து அவரிடம் பெற்றுக்கொள்ள வைக்கும் விசுவாசம், மலையை பார்த்து நீ சமுத்திரத்திற்குள் நீ பெயர்ந்து சமுத்திரத்திற்குள் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே உங்களுக்கு ஆக வைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படியே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கும் விசுவாசம், அவர் வல்லமையின் மீது நம்பிக்கையை வைக்கும் விசுவாசம். இப்படி ஒரு 100க்கு அதிபதி ஒருவன் இயேசுவை தேடி வந்தான். இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவன் தேடி வந்து, எனக்கு ஒரு உதவி வேண்டும் இயேசுவே, எனக்கு செய்வீரா என்று கேட்டான். என்ன செய்யணும் என்று கேட்கும் பொழுது அவன் வேலைக்காரன் மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறத இயேசு சுவாமியினிடம் சொன்னான். அவன் திமிர்வாதக்காரனாக இருக்கிறான், அதனால் அசைய முடியல, மிகுந்த வேதனை, மிகுந்த வலி, பாடுபட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு அவனுக்கு உதவி செய்வீரா என்று கேட்டார். இயேசு என்ன சொன்னார்? நான் வரட்டும், அவனை சொஸ்தமாக்கட்டும், அவனை குணமாக்கட்டும் என்று சொல்லி அவர் கிளம்பினார். ஆனால் அவன் சொன்னான், ஆண்டவனே, நீர் என் வீட்டிற்கு வர, என் கூரைக்கடியில் நீர் வருவதற்கு எனக்கு தகுதியே இல்லை, தகுதியே கிடையாது. அப்புறம் அவன் சொன்னான், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அவன் குணமடைவான், அவன் குணமடைவான். என்ன ஒரு வார்த்தை! நம்மால சொல்ல முடியுமா? ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமடைவேன். ஒரு தொடுதல் போதும், குணமடைவேன். இயேசு என்று நான் அழைத்தாலே போதும், எனக்கு சுகம் கிடைக்கும், இதை விசுவாசிக்கிறேன் என்ற இந்த குருட்டான விசுவாசம், பிளைண்ட் ஃபெய்த் அப்பான் ஜீசஸ், அவரை அளவில்லாமல் வைராக்கியமாக நம்ப வைக்கும் விசுவாசம் அவனுக்குள் அவனை அறியாமலே பற்றி எரிந்தது. அதற்கு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான். இயேசுவே, எனக்கும் உம்மை போல் மீது இருக்கும் அதிகாரம் எனக்கு தெரியும். நான் 100க்கு அதிபதி, எனக்கும் இந்த உலகத்தில் அதிகாரம் உண்டு. எனக்கு அடியில் எவ்வளோ போர் வீரர்கள் இருக்கிறார்கள், வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள். இங்கு போ என்று சொன்னால் போவார்கள், அங்கு செல் என்று சொன்னால் போவாங்க. எனக்கு தெரியும் அதிகாரம்னா என்னன்ட்டு. ஆனால் அவன் சொன்னது ஒன்று, அவன் செய்தது வேற. பிரியமானவர்களே, அவன் பேசிட்டு இருந்தது உலக பிரகாரமான இந்த உலகத்தில் இருக்கும் அதிகாரம், சொல்லை வைத்து அவர்கள் கீழ்ப்படியும் அதிகாரம். ஆனால் அவன் இயேசுவின் மீது விசுவாசம் வைத்ததோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ வல்லமையினால் மாத்திரம் நடைபெறும் ஒரு காரியத்தில் மீது வைத்திருக்கும் அவர் அதிகாரம். அதன் மீது இந்த 100க்கு அதிபதி எப்படி விசுவாசம் வைக்க முடிஞ்சது? அவனுக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை பற்றி அறியவே முடியாது. இந்த இயேசுவின் வல்லமை அதிகாரத்தை பற்றி அவன் அறியவே முடியாது. ஆனாலும் அந்த சுகமளிக்கும் வல்லமை, இயேசுவின் மீது இருக்கும் சுகமளிக்கும் வல்லமை, அற்புத வல்லமையை அவனால் எப்படி விசுவாசிக்க முடிந்தது? அவனை அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தை நம்ப வைத்தது இந்த குருட்டான ஒரு விசுவாசம். ஆண்டவர் வல்லமை மீது வைக்கும் வைராக்கியமுள்ள ஒரு விசுவாசம் அவனுக்குள் செயல்பட்டது. இது அவன் விசுவாசம் அல்ல. அவன் நினச்சிட்டு இருக்கிறது உலக பிரகாரமான அதிகாரத்தின் போல இயேசுக்கு அதிகாரம் உண்டு என்று இல்லை. இது தெய்வீக அதிகாரம், பரலோக அதிகாரம். அதன் மீது விசுவாசம் கொள்ளும்படி அவன் உள்ளத்தை ஆண்டவர் அந்த உள்ளத்தில் விசுவாசத்தை வைத்து எழுப்பினார். பிரியமானவர்களே, அந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசுவே, ஒரு வார்த்தை நீர் சொன்னா போதும், நான் நடப்பேன். ஒரு வார்த்தை இன்று நீர் சொன்னா போதும், எனக்கு வேலை கிடைக்கும், நான் பெரிய ஆள் ஆவேன் சுவாமி,
எனக்கு தெரியும், எனக்கு விசுவாசம் உண்டு, என்னையும் நீர் அபிஷேகம் பண்ண தகுதிப்படுத்துவீர், இந்த பாவியும் அபிஷேகம் பண்ண நீர் தகுதிப்படுத்துவீர் என்ற விசுவாசம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதை கனம் பண்ணுங்க. அதை வச்சு நீங்க கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கேளுங்க. இதை கேட்டவுடன் இயேசுவுக்கே தூக்குவாரி போட்டது. எப்படி எப்படி ஒரு மனிதனுக்கு இவ்வளோ விசுவாசம்? இதை போல் நான் இஸ்ரவேலில் விசுவாசத்தை கண்டதே இல்லை, கண்டதே இல்லை. என்ன விசுவாசம்! ஒரு வார்த்தை சொல்லுங்க, நடக்கும், நடக்கும் அப்பா. என்ன அருமையான தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆவிக்குரிய வல்லமையில் கொடுக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இயேசு இதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு அவர் சொன்னார், இந்த 100க்கு அதிபதியினிடம் நீ செல், நீர் விசுவாசித்தபடியே நம்பினபடியே அப்படியே நடந்தது, அப்படியே நடக்கும், நீ செல். என்ன நடந்துச்சு? அந்த நொடி பொழுதிலே வேதம் கூறுகிறது, அந்த வேலைக்காரன் சொஸ்தமானான். அந்த வேலைக்காரனுக்கு ஆண்டோடைய சுகம் அங்கு இறங்கினது. திமிர்வாதத்திலிருந்து விடுதலை ஏற்பட்டது. நீங்க என்று கேளுங்க பிரியமானவர்களே, உம்மை விசுவாசிக்கிறேன், உம் தொடுதல் என் மீது இறங்குவதாக, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆண்டோடைய வல்லமையில் விசுவாசம் வைத்து கேளுங்க. உங்களுக்கும் அற்புதம் இறங்கும், இறங்கும். வாழ்க்கையிலும் இந்த விசுவாசம் கிரியை செய்யும். உங்க கெரியர்ல இந்த விசுவாசம் கிரியை செய்யும். உங்க ஊழியத்துல கிரியை செய்யும். உங்க குடும்பத்துக்கு காரியங்களை பெற்றுக்கொள்ள அவர்களையும் தீர்க்க தரிசனமாக வழிநடத்தும்படி கூட விசுவாசம் உங்களை நம்ப வைக்கும், கேட்க வைக்கும், ஆண்டவருக்குரிய காரியங்களை அறியவும் வைக்கும், உங்கள் கண்களை திறக்கும். ஆவிக்குரிய ரீதி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சூப்பர் நேச்சுரல் ரீதிக்கு ஆண்டவர் உங்கள் கண்களை திறப்பார், உங்களை அதில் நடத்துவார். 2 காரியங்களை இந்த விசுவாசம் நமக்கு செய்கிறது. ஒன்று, இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையில் நம்மை விசுவாசம் வைக்க செய்து அதன் மூலம் ஆண்டவருடைய மகிமையை நம் வாழ்க்கையில் கொண்டு வர வைக்கிறது. God's glory comes into our life through this faith. இந்த விசுவாசம் நமக்குள் ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வருகிறது, அற்புதத்தை நடக்கும்படி கொண்டு வர செய்கிறது. ஆண்டவரும் நம் மூலம், இந்த விசுவாசம் மூலமாக நம் வாழ்க்கையில் கனப்படுகிறார். பெரிய விதத்தில் அந்த 100க்கு அதிபதி எப்படி ஆண்டவரை கனப்படுத்தும்படி விசுவாசித்தாரோ நம்மையும் கனப்படுத்த வைக்கிறார். அதைத்தான் யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. 2வதாக, இது நம்மை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியில் நடக்க வைக்கிறது, தெய்வீக ரீதியில் நடக்க வைக்கிறது, தீர்க்க தரிசன ரீதியில் நம்மை நடக்க வைக்கிறது. இது சாதாரணமான விசுவாசம் அல்ல, ஆண்டோடைய வல்லமையை முழுவதுமாக நம்ப வைக்கும் ஒரு விசுவாசம். நீங்க அந்த நம்பிக்கையில வாழ்க்கையும் வாழ ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இன்று நான் கேட்கிறேன், இந்த விசுவாசத்தை மலையை பெயர்க்க செய்யும் விசுவாசத்தில் உம்மிடம் கேட்கிறேன் என்று சொல்லி உங்களை வைராக்கியமாக தீர்க்க தரிசனமாக கூட கேட்க வைக்கும். ஆண்டவருக்குரிய காரியங்களில் உங்களை நடத்தி வெளிப்படுத்தி கேட்க வைக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ரீதி உங்கள் வாழ்க்கையில் கண்முன்னாக திறக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வைத்திருக்கிறார், மற்றவர்களுக்கு என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று பார்க்கும்படி கண்களை திறக்கிறது. குருட்டான கண்கள் உலகத்திற்கு, ஆனால் ஆண்டவருக்கு திறந்த கண்களாக இந்த விசுவாசம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியை உங்களுக்கு திறக்கிறது. ஆண்டவர் சொல்லி உங்களை நடத்தும் காரியங்களை நீங்கள் அறிந்து கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களுக்கு அதிகாரத்தையும் கொடுக்கிறார். இப்படி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம கேட்க போகிறோம். சகோதரர் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் எப்படி இப்படி இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியை திறக்கும் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்ப்போம். வாங்க பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என்னோடய பேர் ரசல் ராஜு, நான் மங்காட்டிலேருந்து வரேன். ஆமாம், நான் ஆர்மியில் 24 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு
ரிட்டையர்டு. இப்போ எனக்கு வந்து 2007 கல்யாணம் ஆச்சு. குழந்தை இல்லாமல் நான் அப்படியே ரொம்ப கஷ்டத்தோட பாரத்தோட இந்த தேசத்தில் என்னென்ன தேவர்கள் உண்டோ எல்லார்கிட்டையும் நான் போனேன். எல்லா வழியிலையும் போனேன். எனக்கு துக்கம் வரும்போதெல்லாம் என்னை ஜாதகத்தை எடுத்துகிட்டு போவேன். அப்படி ஒரு வழியில் இருந்த நான் 2013 டெல்லியில் இருந்த டைமில் நாங்கள் ரொம்ப டிப்ரெஷன், இனி என்ன செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த டைமில் இது என் மனைவி ஆக்சுவலி உழைக்கிறார் இது பங்காளராக இருந்தாங்க. ஆனால் இவங்க முன்னாடி சொல்லுவாங்க, அதில் நான் நம்ப மாட்டேன். ஆனால் இவ என்ன சொன்னான்னா, ஒரு டைம் நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2007 டாக்டர் பால்தினன் இந்த இது பிரேயர் டவரை ஆரம்பிக்கும் போது இந்த புறாவை பறக்க விட்டது நாம் இது பார்ப்போம். நாங்கள் ராஜ் டிவியில் இந்த இது பார்த்துட்ருக்கோம். அப்போது இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போனோம். உண்மையிலே நான் அங்கே போனேன். அந்த எனக்கு வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச்மெண்ட். ஏன்னா நான் அவ்வளவு நெருக்கம் எல்லா வழியிலையும், ஏன்னா அந்நிய தேவர்களை ஆராதித்த அந்த வழியில் நான் போனதுனால எனக்கு எல்லா வழியிலும் நான் போனேன்னா எனக்கு ஒரு விசுவாசம் கிடைக்கல. ஆனால் அங்கே போன பிறகு என்னை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார். அப்போ நான் வந்து அநேக வாக்குத்தத்தங்கள் கிடச்சி. அப்போ இந்த பிள்ளைய நாங்கள் இது பிறக்கிறதுக்கு முன்னாடியே இது இளம் பங்காளர் திட்டத்தில் நான் இந்த பிள்ளைய சேர்த்து நம்பிக்கையோட சேர்த்துட்டீங்க. ஆமாம், நம்பிக்கையோட சேர்த்து நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். அப்போது நான் 100 ரூபா காணிக்க போட்டால் எனக்கு பிள்ளைக்கும் சேர்த்து 100 ரூபா சேர்த்து நான் காணிக்க போடுவேன். எத்தனை வருஷம்? 2013 இருந்து 20வது வருஷம் வரை எங்கே இது சர்ச்சுக்கு போனாலும் சரி, ஜீசஸ் கால்ஸுக்கு போனாலும் சரி, இந்த காணிக்கை நான் கண்டினியூவாக போட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் ரிட்டையர்ட் ஆகி அப்போ நான் டெல்லியிலேருந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டு அங்கேருந்து ரிட்டையர்ட் ஆகி மார்த்தாண்டம் வந்தேன். மார்த்தாண்டத்தில் வந்து நான் இந்த இங்கே இணைஞ்சு நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என்னை உருவாக்குற அந்த உண்மையை எதுக்காக சொல்லேன்னு சொன்னால், என்னை ஜெபம் பண்ண வச்சது ஒரு காணிக்கை பாட்டு. நான் நினைப்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு காணிக்கை பாட்டு இன்னைக்கு பாடுறதுக்குள்ள வாய்ப்பு கிடைக்குமான்னு. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு என்ன அந்த மேனேஜர் சொல்லுவார், பிரதர் நீங்கள் இன்னைக்கு காணிக்கை பாட்டு பாடணும்னு சொல்லிட்டு. அப்படி என்ன உருவாக்குனது எல்லாம் ஜீசஸ் கால்ஸ் மூலமாக. அதே போல் செய்தி கொடுக்க ஒன்றும் தெரியாது. உண்மையிலே சொல்கிறேன், 10ஆம் கிளாஸில் 200 மார்க் எடுத்தேன். எனக்கு ஒன்றுமே எனக்கு அந்த ஒரு ஞானமோ புத்தி ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னை உருவாக்குனதில் இந்த உழைக்கிறார் ஊழியம் மூலமாக. அப்போ நான் வந்து இந்த வாழ்வை மறுரூபப்படுத்தி. ஆமாம், மறுரூபப்படுத்தினார். உண்மையிலே நீங்கள் பிள்ளைக்காக காத்துட்டு இருந்தீங்க. எவ்வளோ வருஷம் காத்துட்டு இருந்தீங்க? நாங்கள் 2007 கல்யாணம், ஒரு 13 வருஷம் காத்துட்டு இருந்தோம். 13 வருஷம். ஆமாம். அப்போ நீங்கள் இந்த ஜபகோபுரத்தில் அப்பாவை சந்திச்சு ஜெபம் பண்ணீங்கன்னு. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இது இங்கே டெல்லியில் இவர் ஐயா வரும்போது என்ன மேனேஜர் கூப்பிடுவார். எங்களுக்கு குழந்தையில இல்லை கண்ணீரோடு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ வந்த உடனே எங்களுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல் அப்படி ஜெபம் பண்ணி ஒரு விசுவாசம் எனக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கும். நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்துறீங்க. எனக்கு வயசாச்சு, ஒரு முடி கூட எனக்கு கருப்பு கிடையாது. உண்மையை சொல்கிறேன், எல்லாம் வெள்ளை முடி. அப்போ எனக்கே தோணும், எனக்கு நீ பிள்ளை கிடைக்குமான்னு. நான் அப்படி நினச்ச காலங்கள் உண்டு. உண்மையிலே சொல்கிறேன். அதே போல் இந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு விட போவாங்க பாருங்கள். அப்போ நான் நினைப்பேன், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்குமா என்ன சொல்லி நான் அழுது மனசில் குமுறி அழுத நாட்கள் உண்டு. அதே போல் இந்த பிள்ளை இன்னைக்கு அப்பான்னு விളിக்கிறேன், என்ன அப்பான்னு விളിக்க யாரும் எனக்கு இல்லையா ஆண்டவர் என்ன சொல்லிட்டு அப்படி நான் அழுத நாட்கள் உண்டு. அப்போ இங்கே வந்து என்ன நடந்துச்சு? அப்போ நான் வந்து இங்கே வந்து மேனேஜர்கிட்ட அவர் மேனேஜர் சொன்னார், நமக்கு மிஷன் நெட்வொர்க்கு ஒரு இது நடத்துகிறாங்க வீடுகளில் வந்து ஜெபம் அப்படின்னு சொல்லி. அப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் முதல்ல நடத்துங்கன்னு சொல்லி ஒரு 2018 நாங்கள் நடத்த ஆரம்பித்தோம். அந்த முதல் கூட்டத்தில் ஒரு ஊழியக்காரங்க வந்தாங்க. அவங்க வந்து அநேக வாக்குத்தத்தங்கள் எங்களுக்கு உண்டு. ஆனால் அவர் வந்து சொன்னார், எங்களை தனியாக கூப்பிட்டு உங்கள் 2 வருஷத்தில் ஒரு பிள்ளை உங்களுக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னார். இந்த 2 வருஷம் எங்களுக்கு பெரிய போராட்டம், ஏமாற்றம். உண்மையிலே சொல்கிறேன். அப்போது இவளுக்கு மாதவிட வரும்போது ரொம்ப வேதனையும் கஷ்டம். இந்த பிள்ளை இல்லாத கூட எனக்கு ஒரு கஷ்டம் இல்லை. ஆனால் இவ படுத்த கஷ்டம் வேதனை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ நாங்கள் சரஸ்வதி ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சியில் அட்மிட் ஆனோம். அன்னைக்கு அவங்க பார்த்துட்டு மருந்து கொடுத்து அடுத்த நாளைக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த യൂട്രസ് എടുക്ക വേണ്ടിയ ഇത് യൂട്രസ് എടുക്കാനുള്ള കേസാണ്, മക്കളില്ലാത്തതുകൊണ്ട് ഞാൻ ഒന്നും പറയൂലെന്ന് சொன்னேன். அப்போ நான் வாக்குத்தத்தம் ஒரு சைடில் இருக்குது. ஆனால் இப்படி ஒரு இவ என்னை முகத்தை கண்டுபிடிச்சா ஒன்றும் இல்லை குழப்பையில் அடிச்சுட்டு. அப்போ நான் அந்த ஊழியக்காரங்கிட்ட சொன்னேன், இப்படி
அவர் சொல்ல நீங்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு, நிச்சயமாக நிறைவேற்றுவாருன்னு சொன்னார். அப்போ எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு விசுவாசம். அப்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு. அப்போது நாகூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் எங்களை கொண்டு போனார். அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த கட்டி இருக்குது, இதை ஒரு ஃபுல்லாக எடுக்க முடியாது, ஒரு 60-70% நம்ம கட் பண்ணி எடுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம குழந்தைக்கு பார்க்கலாம். அப்போ இவ சொன்னேன், நாங்கள் நம்பிக்கையில தான் போகிறோம் உண்மையிலேயே. ஆனால் அங்கே போய் அந்த சர்ஜரி நடந்து ஒரு 3 மாதத்துக்குள்ளே உண்மையை சொல்கிறேன், எனக்கு அதிசயம், என் தேவன் அதிசயமாக இவளை கற்பம் தரிக்க வச்சார். உண்மையிலேயே 14 வருஷமா 13 வருஷம் கழிச்சு கற்பம் தரிக்க வைத்தார். கற்பம் தரிக்க வச்சார். கற்பம் தரித்து அப்படியே சந்தோஷமா அப்படியே போயிட்டு இருந்தோம். பாருங்க, காற்று இந்த ஒரு புயல் வந்தது மாதிரி. இது 4 மாதம் முடிஞ்சு 5வது மாசத்துல கரெக்டாக இவளுக்கு ப்ளீடிங் வந்துட்டு, எனக்கு அப்போது இயேசுவேன்னு சொல்லி அழுக. இவ ஃபோன் பண்ணி சொன்னோடனே அப்படியே அழுதேன். நான் பைக் எடுத்துகிட்டு போய், நான் கார் அன்னைக்கு நான் ஓட்டவே இல்லை, எந்த இதுவும் ஓட்டலை. அப்போ ஒரு ஆளை கூப்பிட்டேன், ஏன்னா நான் இதில் டென்ஷனில் நம்ம வண்டி ஓட்டப்படான்னு சொல்லிட்டு. அப்போ நான் காரில் ஃபுல்லாக அழுக, ஏசப்பா எனக்கு இந்த பிள்ளை தான் வேணும், இந்த பிள்ளைய சத்ரு தொடப்படாது. யார் யார் தெரியுமா எல்லார்ட்டையும் ஜபகோபுரத்தில் எல்லா இடத்துலையும் ஃபோன் பண்ணி சொன்னேன், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லோரும் ஜெபம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு நாகூரில் போகிறதுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு கூட பைபிள் மூலமாக பேசுவார். நீங்கள் எனக்கு கூட பேசணும் தேவனேன்னு சொல்லிட்டு நான் கும்பரி கேட்டேன், என்னோட பேசினார் ஆண்டவர். தான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 12வது அதிகாரம் 27-28 வயசுறாங்க. இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்வேன்? பிதாவே, இந்த வேளையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று. அப்பொழுது மகிமைப்படுத்துவேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னார். நான் உடனே சொன்னேன், இவள்கிட்ட நீ அழக்கூடாது, ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு. அதுக்கப்புறம் நாங்கள் அழவே இல்லை. நாங்கள் அங்கே போனோம், டாக்டர் செக் பண்ணி பார்த்தாங்க, பிள்ளைக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் பெட் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நாங்கள் அப்படியே பெட் ரெஸ்ட் எடுத்தோம். அப்போ 5வது மாதம் பெரிய ஸ்கேன், அந்த கொரோனா டைம், நீங்கள் இன்னி அடிக்கடி அலையண்டான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படியே நாங்கள் இது திரும்பி போகலை. 5வது மாதம் ஸ்கேன் எடுக்க போகும்போது இவளுக்கு இன்னும் ஒரு ப்ராப்ளம், புயல் அவ்வளோ. ஏன்னா எப்படியாவது சத்துரு இந்த பிள்ளைய தரப்படாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இதில் நான் இது தண்ணி இல்லாமல் ஆயிட்டு யூட்ரஸில். இவளுக்கு அந்த ஆப்ரேஷன் ஆனதுனால இந்த நரம்பு இது இருக்கனால இது தண்ணி இல்லாமல் ஆயிட்டு. அப்போது இது தண்ணிக்கு வேண்டி அவங்க எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க, ஒன்றும் நடக்கலை. அப்போ எனக்கு பெரிய சங்கடம். அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஜபமும் பாட்டும் எப்போது அந்த இதில் தான் இருப்பேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லிட்டு. அப்போ நான் ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து நான் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இவளுக்கு எல்லாம் சமையல் பண்ணி இவளுக்கு கொடுப்பேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த 3 நாள் உபவாசத்தில் ஆண்டவர் என்கிட்ட பேசினேன். அவங்க என்ன டாக்டர்ஸ் நினச்சாங்க தெரியுமா? இந்த 28 வாரம் ஆனவுடனே இந்த பிள்ளையை எடுத்து இங்குபேட்டில் வச்சு வளர்த்துன்னு சொல்லி நினச்சாங்க. எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணது. நான் இவள்கிட்ட சொன்னேன், நான் அந்த இது வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இவள்கிட்ட சொன்னேன், நமக்கு 32 வாரத்துக்கு மேலே இந்த குழந்தை போகும், அதுக்கு மேலே தான் ஆண்டவர் இது பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. அதே போல் அதே வாரத்தில் எல்லா புதன்கிழமையும் ஒரு பெரிய டாக்டர் அங்கே ஸ்கேன் எடுக்க வருவார். அப்போ அந்த ஸ்கேன் பண்ணும்போது நான் வாசல் அப்படியே நின்று பார்த்துட்டே நிற்பேன். அந்த வாரம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேங்க என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நிச்சயமா பிள்ளை வைக்கிறீங்க. சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆமா, அந்த தண்ணி குடிச்சோன்னு சொல்லி அதிசயமா இவ சிரிச்சுட்டு வந்து சொன்ன பாருங்க. உண்மையிலே அந்த டாக்டர் அந்த எல்லாரும் அதிசயப்பட்டாங்க. ஏன்னா டாக்டர் எல்லாம் என்னென்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ எல்லாம் செய்தாங்க, தண்ணி கூடல. ஆனா ஜபத்தினால என் தேவன் தண்ணி கூட வைத்து 36 வாரம் முடிஞ்சு 37வது வாரத்துல ஒரு அதிசயமான ஒரு பிள்ளையை தந்தார் பாருங்க. எங்களுக்கு கண்ணீர், எங்களுக்கு துக்கம் எல்லாம் சந்தோஷமா மாறி. உண்மையை சொல்றேன், நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் என் தேவனுடைய சுத்த கிருபை. அதுக்கு மேல இயேசு உழைக்கிறார் ஊழியம். உண்மை சொல்றேன், இன்னைக்கு நான் வந்து இந்த 10ஆம் கிளாஸ் 200 மார்க் எடுத்தவன் வட இந்தியாவில் போய் இந்த தமிழ் பைபிளை வச்சு அங்கே இந்தியில் பேசி ஆண்டவருக்கு அன்பை சொல்ல வைக்கிறாரு பாருங்க. தகுதியே வேண்டாம், எந்த தகுதி வேண்டாம். உண்மை சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதவன் அந்த அளவுக்கு என்ன படித்திருக்கா. நான் இன்னும் இந்த குழந்தை கிடைக்கும் என்ன சொல்லுவேன் தெரியுமா? ஆண்டவரை என்ன பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தப்படுத்தும், நல்ல ஒரு பிள்ளையை தரணும். இன்னைக்கு அவ எங்களுக்கு அந்த காட்டில் ராஜாவை போல சிங்கம் இருக்க போல அவன் பிள்ளை. உண்மையை சொல்றேன். அவ பேர் என்ன? ஏஞ்சலை ஆண்டவர் அழகாக கொடுத்திருக்கிறார்.
ஏஞ்சல் வெல்கம். ஆண்டவருடைய கிஃப்ட் நீ. தேங்க்யூ ஜீசஸ். எவ்வளோ தடைகள் பாருங்க பிள்ளை பெறுவதற்கு, எவ்வளோ அவர்களை அதட்டும்படி பயங்காட்டும்படி இப்படிப்பட்ட சோதனையின் பாதை, பரீட்சையின் பாதை. ஆனாலும் இந்த அருமையான விசுவாசத்தை, வைராக்கிய விசுவாசத்தை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார். பிள்ளை பெறுவதற்கு முன்னே அந்த பிள்ளைய இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்த்து வைத்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு அப்படியே பிடித்து நம்பி இருந்து, இன்னும் அவரோடு இணைந்து கூட அவரோடு நெருங்கி இருந்து இந்த பெரிய அற்புதத்தை ஆண்டவர் மகிமை காட்டுவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்னது போல மகிமைப்படுத்தி இருக்கிறார். என்ன பெரிய ஆச்சரியமான காரியம் பிரியமானவர்களே. God bless Angel. God bless you for being a great testimony. ஆண்டவர் அபரிவிதமாய் ஏஞ்சலை ஆசிர்வதிப்பாரா. உங்கள் வாழ்விலும் ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்தி ஆண்டவர் ஆசீர்வாதமாக உங்களை வைப்பாராக. தேங்க்யூ ஃபார் தட் டெஸ்டிமனி பிரதர். இன்று ஆண்டவர் உங்களுக்கு இதை செய்ய போகிறார் பிரியமானவர்களே. தெய்வ மகிமையை நீங்கள் பார்க்க போறீங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நாம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவருடைய மகிமையை காணப்போகிறோம். நம் வாழ்க்கையில் விசுவாசம் ஆண்டவருடைய மகிமையை கொண்டு வரப்போகிற அற்புதத்தை கொண்டு வரப்போகிறது. ஹல்லேலூயா. இப்படி குருட்டான ஒரு விசுவாசம், ஆண்டவரை விடாமல் நம்பும், பிடித்து நம்பும் விசுவாசம் நம் உள்ளத்தில் வைக்கிறார். கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விசுவாசிக்க முடியாத போராடும் ஒரு இருதயம். இப்படிப்பட்டவர்களும் நாம் இருக்கிறோம். விசுவாசிக்க போராடும் ஒரு இருதயம் பெற்றவர்களாய். மத்தேயு 14:31 பார்த்தோன்னா அங்கு இயேசு சொல்லுகிறார், அற்ப விசுவாசியே, ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? ஏன் நீ சந்தேகப்பட்டாய்? சந்தேகம்னால் நிறைந்து, பயங்களினால் நிரம்பி விசுவாசிக்க முடியாத ஒரு இருதயம் ஆண்டவரே என்று ஏங்கி இந்த இடத்திற்கு வந்திருப்பீர்கள். பழையவைகளை எண்ணி விசுவாசிக்க முடியாத, எனக்கு தகுதியற்று விசுவாசிக்க முடியாத ஒரு இருதயம். என்ன செய்வேனப்பா என்று பேதுருவுக்கும் எப்படி இருந்தது. சீமோனாகிய பேதுரு இயேசு கைது செய்யப்பட்டு சிறுவையில் அறைய அவர்கள் கொண்டு சென்ற பொழுது பின்னாடியே சென்றான். இயேசு பின்னாடியே சென்றான். அங்கே இயேசுவை பரிசோதித்து கேள்வி கேட்கும் பொழுது வெளியே நின்று எட்டி பார்த்துட்டு இருந்தான். அங்கு ஒரு வேலைக்காரி அவனை கொஞ்சம் அறிமுகமாகி கண்டுபிடிச்சு அவன்கிட்ட கேட்டா. உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் தானே, இந்த சீமோன், இந்த மனிதன் அவனோடு இருந்தவன் தானே? பேதுரு உடனே சொன்னான், இல்லை இல்லை ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று ஆண்டவரை மறுதலித்தான். கொஞ்ச நேரத்திலே அங்கே உள்ள வேலைக்காரர்கள், மற்ற அதிகாரிகள்லாம் வந்து கூடியிருக்கும் ஒரு இடத்துல ஒருத்தன் திருப்பியும் மீண்டும் வந்து கேட்டான், நீயும் அவர்களில் ஒருவன் தானே? மனுஷனே, நான் அல்ல, அவனை எனக்கு யார் என்றே தெரியாது என்று இயேசுவை மறுதலித்தான். மூன்றாவது முறை பேதுரு காதை வெட்டின அந்த போர் வீரன் அவனை பார்த்து, மெய்யாவே இவனும் அவனோடு தான் இருந்தான், இவன் ஒரு கலிலேயன் என்று கேள்வி கேட்கும் பொழுது, மனுஷனே, நீ சொல்லுகிறதை நான் அறியேன், அவர் எனக்கு யாருன்னே தெரியாது என்று மறுதலித்தான். இயேசுவை அறியவே அறியேன், எனக்கு தெரியாது என்று சொல்லி இயேசுவை பற்றி கை கழுவி விட்டான் சீமோனாகிய பேதுரு. அந்த நேரத்தில் சேவல் கூவினது. அங்கு இயேசு உற்று பேதுருவை நோக்கி பார்த்தார். அவன் உள்ளத்தை அது பேரிட்டது. ஐயோ, நான் என்ன செஞ்சிட்டேன்? அவரை மறுதலிச்சிட்டேனே, தெரியாது என்று சொல்லிட்டேனே, இயேசு யாருனே தெரியாது என்று என் வாழ்க்கையில் அவரை விட்டு விலகி சென்றேனே. இனி எனக்கு என்ன நம்பிக்கை உண்டு? அவர் தான் எனக்கு வாழ்வு கொடுக்கும்படி நடத்தி சென்றார். ஆனால் எனக்கு சுத்தமா அவரை அறியேன் என்று சொல்லிட்டேனே. ஐயோ என்று வெளியே போய் அவன் கதறி மனம் கசந்து அழுதான். இன்றும் அந்த இயேசுவை மறந்து விட்டிருக்கலாம் பிரியமானவர்களே. அவரை நாமும் கூட மற்றவர்கள்
நம்மளை த்ரெட்டன் பண்ணுகிறார்கள், அதட்டுகிறார்கள் என்று சொல்லி, இனி இயேசுவை பற்றி நீ பேசக்கூடாது என்று சொல்லி நம்மை நிறுத்தி வைத்ததன் மூலம், நம் குடும்பத்திற்கும் பாதிப்பு கொண்டு வருவேன் என்று சொன்னதன் மூலம் வாயை நான் பொத்தி கொண்டு இருந்தேனா? அப்படி நாம் இருந்தோமா? அப்படி இருந்த ஆண்டவரை மறுதலித்து விட்டோமா? பணம் பார்த்து நீதியுள்ள பாதையை நாம் கைவிட்டு ஆண்டவரை மறுதலித்து அவரை விட்டு விலகி விட்டோமா? நீதியை விட்டு விட்டோமா? இயேசுவின் சித்தத்தை நிறைவேற்றாமல், அவருக்காய் நாம் வாழாமல், அவருக்காய் நாம் செயல்களை செய்யாமல் நாம் அவரை விட்டு விலகி அவரை மறுதலித்து விட்டோமா? இன்று நம்மை சோதித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. உங்கள் உள்ளம் உங்களை கடிந்து கொள்ளுகிறதா? கசப்பு இருதயத்தை நிரப்புகிறதா? ஆண்டவரை எப்படி நான் இனி பார்க்க முடியும், விசுவாசிக்க முடியும்? எப்படி நான் அவர்கிட்ட இந்த அற்புதத்தை பெறதுக்கே கேட்க முடியும்? எனக்கு தகுதியே இல்லை. பேதுரு அழுதது போல் நாமும் அழுது கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் லூக்கா 22:31-32 இயேசு சீமோனிடம் என்ன சொல்லுகிறார், என்ன இந்த சம்பவத்திற்கு முன்னாடியே சொன்னார் என்று பார்க்கிறோம். நம்மிடமும் அதே சொல்லுகிறார். சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு என்னிடம் கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சீமோனே, உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த சூழ்நிலையிலும் யார் நமக்காக வேண்டிக் கொள்கிறார்? யார் நம் மீது இறங்குகிறார்? மறுதலித்த அவரே நமக்கு இறங்குகிறார். இன்றும் அவர் சொன்னது போல, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம், பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நமக்காய் சிந்தின அந்த இரத்தம் நமக்கு வேண்டிக் கொள்ளுகிறது. அவர் சொன்னார், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை போய் ஸ்திரப்படுத்து, நிச்சயமாய் நீ குணப்படுவாய், உன் விசுவாசம் கட்டப்படும், உனக்காய் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். அதில் நாம் நம்பிக்கை பெற்றுக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, நமக்கும் கூட ஒரு விசுவாசம் காத்திருக்கிறது. விசுவாசத்தை ஸ்திரப்படுத்த இயேசுவின் ரத்தம் நமக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறது. இன்று அவருடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எழும்பி வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடுவார். என்ன அன்பு பாருங்க! நம்மை விடாமல் துரத்தி ரட்சிப்பில் இணைத்து சந்தோஷமாக அவரோடு வாழ செய்யும்படி நம்மை இந்த விசுவாசம் துரத்துகிறது. இப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்ப முடியாத நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்களும் கூட கைவிடப்பட்டவர்கள் அல்ல. நாம் இயேசுவினால் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் மீட்பில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் அற்புதத்தை பெறுவதற்கு தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்று நீங்களும் கேளுங்கள். எனக்கும் அற்புதத்தை செய்யும் என்று விசுவாசமாக எழும்பி கேளுங்க. இயேசு நம்மை மன்னித்திருக்கிறார். பாவங்களை அறிக்கை செய்து, தவறை அறிக்கை செய்து, அவரை விட்டு தூர விலகினேன் என்றதை அறிக்கை செய்து, என்னையும் ஏற்றுக்கொள்ளும்பா, என்னையும் உம்மிடம் சேர்த்து கொள்ளும்பா என்று சொல்லி பேதுரு போல் மனம் கசந்து அழுது மன்னிப்பு கேட்டாண்டவரோடு ஒப்புரவாங்கள். பிரியமானவர்களே, இன்று நம்மை அவரோடு இணைக்கிறார். அவர் இந்த வசனத்தில் சொன்னது போல இந்த விசுவாசம் எதுக்கு? நம்மை ஸ்திரப்படுத்தி நம் சகோதரரை நாம் போய் ஸ்திரப்படுத்த செய்வதற்கு. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த விசுவாசம் கட்டப்படுகிறது. நம் சகோதர சகோதரிகளுக்கு விசுவாசத்தை கட்டும்படி நமக்குள் விசுவாசம் ஸ்திரமாய் ஸ்தாபிக்கப்படும். அவரை விட்டு விலகின நமக்கும் இரக்கத்தினால் இணைக்கப்பட்டு விசுவாசம் ஸ்தாபிக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்க போய் மற்றவர்களை விசுவாசத்தை கட்டுங்க, ஸ்திரப்படுத்துங்க. இந்த நோக்கத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து அனுப்புகிறார். இந்த கேட்டகரியில் நான் இருக்கிறேனா என்று சொல்லுகிறீர்களா? உங்களுக்கும் ஒரு வேலை ஆண்டவர் வச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
ஸ்திரமாய் இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் கட்டப்படும். இந்த நேரத்தில் இந்த 3 விதமான விசுவாசம் பெற்ற நம்மிடம் ஆண்டவர் வல்லமை இறங்க காத்துட்ருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று, நான் ஆண்டவர் தொடுதலை இன்று பெற்றுக்கொள்வேன் என்று. பர்த்திமேயுவை போல் ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டு வந்திருக்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் விடாமல் அவரை கதறி அழுது பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். இன்று நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இப்படி பேதுருவை போல் உம்மை விட்டு விலகினேன், ஆனாலும் உம் விசுவாசம் என்னை இழுத்திருக்கிறது என்று ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். 100க்கு அதிபதியை போல் ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நிச்சயமாய் உம் வார்த்தை எனக்குள் கிரியை செய்யும். உம் வல்லமை, உம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லும் விசுவாசம் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறது.